Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி முன்னாள் திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை மற்றும் 90,000 ரூபாய் அபராதம். யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே உள்ள நிலையில் அதற்கும் விடை கிடைக்குமா என மாணவ மாணவிகள் எதிர்பார்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக என அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு. எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார்? சாரை காப்பாற்றியது யார் என அனைத்து கேள்விகளுக்கும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் பதில்கள் கிடைக்கத்தான் போகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என திட்டவட்டம். காமுகன் ஞானசேகரன் விவகாரத்தில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் சார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என சொன்னால் இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்கிறார்கள் என புலம்பி தள்ளும் ரகுபதி சார் பதறுவது ஏன் என கேள்வி எழுப்பும் மக்கள் இந்த வழக்கில் சார் என்ற ஒருவர் இல்லை என ரவுடி ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட சார் வந்து சொல்லட்டும் என விமர்சனம். தமிழ் இசை ரசிகர்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்திட்ட இசையின் உச்சமான இசைஞானி இளையராஜாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாள் வாழ்த்து. அன்னக்கிளி உன்னை தேடுது என்று ஆரம்பித்து தினம் தினமும் உன் நினைப்பு வரை தொடரும் உங்கள் இசை மெட்டுகள் மென்மேலும் தமிழ் மக்களின் உள்ளங்களை வென்றிட வாழ்த்துவதாக அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலத்தின் மூத்த சகோதரி அழகம்மாள் மறைவு. பாசமிகு சகோதரியை இழந்து வாடும் அன்பு சகோதரர் வரகூர் அருணாச்சலம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். கோவை அரசு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களை வழங்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. புதிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை பார்வையிட்டு பள்ளிக்கான தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனங்கூர் ஊராட்சியில் 22,90,000 ரூபாய் மதிப்பில் புதிய வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைத்தல் பணி. முன்னாள் அமைச்சர் தங்கமணி பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த 84 வயது முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு. வீட்டில் கூட செய்திகளை பார்க்கும் ஸ்டாலின் பச்சிளம் குழந்தைகளும் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் அவல செய்திகளை பார்த்தும் தார்மீக அடிப்படையில் பதவி விலகுவதை விடுத்து வெற்று வசனம் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளாக 717 பாலியல் வழக்குகள் நிலுவையில் உள்ள அவலம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வழக்கில் 157 நாட்களில் தீர்ப்பு பெற்றதாக மார்த்தட்டும் ஸ்டாலின் இந்த வழக்குகளுக்கு வாய் திறப்பாரா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடுகப்பாளையம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 19 வயது கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த மர்ம நபர்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளின் உயிருக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் கற்களை கொண்டு தாக்கியதில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொலை செய்யப்பட்டவர் யார், கொலை செய்தது யார் என விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடலூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் அருகே நின்று கொண்டிருந்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட 30 நிமிடங்களில் செண்பகா நகரில் வீடு புகுந்து பெண் வெட்டி கொலை. ஸ்டாலினின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் கொலைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அரங்கேறி அலங்கோல ஆட்சியின் லட்சணத்தை தோலுரித்து வரும் அவலம்.
தஞ்சாவூர் மாவட்டம் கூடலூர் அருகே டாஸ்மாக் கடையில் நடந்த தகராறில் இளைஞரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். கொலையாளிகள் குறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கொலையானவரின் மனைவி கண்ணீர் மல்க கதறல். ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க சார். உசுரே போயிருச்சு. உயிர் போனதுக்கு ஒரு பதில கூட இல்ல. என் புருஷன் வாய் திறந்து கூட யார்கிட்டயும் பேச மாட்டான் சார். என்ன வேலை பாக்குறாரு? ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க் பண்றாப்ல சார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண் அடித்து கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 25,000 ரூபாய் மதிப்புடைய குட்கா பொருட்கள் பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்தில் குட்கா கடத்தல் சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை அசோக் நகரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கொக்கைன், மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப் பொருள் கும்பலை முழுமையாக தடுக்க முடியாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 150 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். பகலிலேயே கொள்ளையர்கள் அச்சமின்றி உலாவுவது ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சத்தை காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபரை கொடூரமாக தாக்கி கொலை செய்த வழக்கில் கைதானவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகை, பணத்தை மறைத்து கருவூலத்தில் ஒப்படைக்காமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரே கொள்ளையடித்த அவலம். மக்கள் பாதுகாப்பு எனும் முகமூடியில் கொள்ளை மாடல் அரசின் காவல்துறை திருடர்களுக்கு நிகராக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை மூவரசம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் வெகு நேரம் மின்தடை மற்றும் நிகழ்ச்சியில் தேசிய கொடியை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைகீழாக ஏற்றியதால் சலசலப்பு. மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் விடியா திமுக ஆட்சியில் மாணவர்களே எள்ளி நகையாடும் அளவிற்கு சென்ற அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த திமுக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மின்வெட்டால் வெகு நேரம் காத்து கிடந்த அவலம். பள்ளி திறப்பு முதல் நாளில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காற்றில் பறந்த அவலம். பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் சென்னை மணலி பகுதியில் உள்ள மாத்தூர் ஏரியின் புனரமைப்பு பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் மக்கள் விரக்தி. விடியா அரசின் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்களின் அலட்சியம், மக்கள் குறைகளை செவிமடுக்காத நிர்வாகம் போன்றவற்றால் வங்கியில் வாங்கிய நிதியும் வீணாகும் அவலம். திருநாகேஸ்வரத்தில் உள்ள பழமையான ரங்கநாதர் கோயிலின் ஆகாய தாமரை குளம் பாழடைந்து பராமரிப்பின்றி கிடக்கும் அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அறநிலையத்துறையில் தெய்வங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் கோயில்கள் தேவலோகமாக மாறிவிட்டதாகவும் வெற்றி விளம்பரம் செய்ய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என மக்கள் காட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்தில் அரசின் நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சுமார் 3000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு சேதமான அவலம். தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் தங்களின் உழைப்பு மற்றும் வேர்வையை வீணடித்துள்ள பொறுப்பற்ற அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை கிராமத்தின் நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையான சேமிப்பு வசதிகள் இல்லாததால் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து முளைவிட்டு சேதமடைந்த அவலம். ஆட்சியின் அவலத்தை மறைக்க திரையிட்ட ஸ்டாலின் அரசுக்கு நெல் மூட்டைகளை பாதுகாக்க நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை அமைக்க திராணி இல்லையா என விவசாயிகள் கேள்வி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திமுக நகர்மன்ற தலைவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர நகராட்சி ஆணையரிடம் மனு. நகராட்சியில் 30,000 வார்டுகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு.
அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாயில் தொடங்கிய வில்லிவாக்கம் பொழுதுபோக்கு பூங்காவின் பணிகளை முடிக்க முடியாமல் திணறும் விடியாதிமுக அரசு. சிங்கார சென்னை என்று விளம்பரப்படுத்தும் வெற்று விளம்பர மாடல் ஆட்சியின் செயலற்ற தன்மையால் மக்களின் எதிர்பார்ப்பு நிராசையான அவலம். ஆந்திரா பல்வேறு துறைகளில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி வரும் நிலையில் முதலீட்டு வாய்ப்புகளை தவறவிட்டு தொழில் வளர்ச்சியில் பின்னடைவை சந்தித்து வரும் தமிழ்நாடு. மேடைக்கு மேடை வெற்று வசனம் பேசுவதை விடுத்து முதலீட்டாளர்களை ஈர்க்க விரைவில் நடவடிக்கை எடுக்க திறனற்ற அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். தமிழக அரசின் தாட்கோ மேம்பாட்டு பிரிவின் செயல்பாடுகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு முழுமையாக பயனளிக்கவில்லை என மக்கள் ஆதங்கம். பயனாளிகளுக்கு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பற்றாக்குறை, நிதி ஒதுக்கீடு பயன்பாட்டில் திறமையின்மை மற்றும் நிர்வாக தாமதங்கள் ஆகியவற்றை சீரமைக்க செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். சென்னை பல்கலைக்கழகத்தில் மே மாத சம்பளம் இன்னும் பெறாததால் மாணவர்களின் தேர்வு முடிவுகளை வெளியிடும் பணியை புறக்கணித்த அலுவலக ஊழியர்கள். பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக துடிக்கும் ஸ்டாலின் தங்கள் அரசின் செயலற்ற தன்மையால் புதிய படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மாணவர்கள் கேள்வி. நாகப்பட்டினத்தில் வெட்டாற்றின் குறுக்கே உத்தம சோழபுரத்தில் கடலில் இருந்து 7.5 கிலோமீட்டர் தொலைவில் அணைக்கட்டு கட்டப்படுவதற்கு ஊர் மக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. அணை கட்ட மாநில அரசு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஆண்டுக்கு 7,000 பேருக்கு முனைவர் பட்டம் அளிக்கப்படுவதாகவும், ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் தேவையான கல்வி மற்றும் திறன்கள் இல்லாதவர்கள் என ஆளுநர் கண்டனம். தமிழகத்தில் இருக்கும் 20 அரசு பல்கலைக்கழகங்களில் அதிகமான முனைவர் பட்டங்கள் தரப்படுவது கல்வித்தரத்தை பாதிக்கிறது என்றும் விமர்சனம். தமிழக விடுதி காப்பாளர் திட்டியது தன்னை தற்கொலைக்கு தூண்டியதாக மாணவர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. மாணவர் தவறு செய்தால் திட்டியது தற்கொலைக்கு தூண்டுதலாகாது எனவும், தான் திட்டியது இது போன்ற துயரத்தில் முடியும் என சாதாரண மனிதரால் நினைக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தீர்ப்பு. வருகிற ஜூன் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்கள் தமிழகத்தில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். உக்ரைனின் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ரஷ்யா முழுவதும் 4300 கிலோமீட்டர் வரை பறந்து ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் மற்றும் இராணுவ உள்கட்டமைப்புகளை தாக்கியதில் 40 விமானங்கள் அழிக்கப்பட்டதாக தகவல். இரு நாடுகளுக்கும் இடையே இஸ்தான்புல்லில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் நடைபெற்ற இந்த தாக்குதலால் போர் பதற்றம் மேலும் அதிகரிப்பு. எலான் மஸ்கின் நண்பரான ஜாரட் ஐசக்மேனை நாசா தலைவராக நியமிக்கும் முடிவை திரும்ப பெற்றதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஐசக்மேனின் முந்தைய செயல்பாடுகள் மற்றும் தொடர்புகளை ஆய்வு செய்த பின்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் விளக்கம். நாடு முழுவதும் மே மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 16.4% உயர்ந்து 2.01 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. மத்திய ஜிஎஸ்டி 35,434 கோடியாகவும், மாநில ஜிஎஸ்டி 43,902 கோடியாகவும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 1.09 லட்சம் கோடியாகவும் உள்ளது. அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்வு. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட 7 ஆறுகளில் அபாய அளவை கடந்து நீர் செல்லும் நிலையில் 3,524 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியது.
நார்வே செஸ் தொடரில் நடைபெற்ற 6வது சுற்று ஆட்டத்தில் கால்சனை வீழ்த்தினார் தமிழ்நாட்டு வீரர் குகேஷ். தோல்வியடைந்த விரக்தியில் கோபமடைந்த கால்சன் மேஜையில் ஓங்கி குத்திய காட்சி இணையத்தில் வைரல். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்மநாபசாமி கோயிலில் 270 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தீவிரம். புதுப்பிக்கப்பட்ட கோயிலின் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கும் இந்த விழா ஜூன் 8 நடைபெறவுள்ளது. அசாமில் தொடர் மழையால் பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 15 மாவட்டங்களை நீர் சூழ்ந்ததில் 32 பேர் உயிரிழப்பு. மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மஜூலி நிம்மதி படகு சேவைகள் நிறுத்தம். ஆக்சியம் ஸ்பேஸின் 4வது விண்வெளி பயணத்தில் ஜூன் 8 விண்வெளிக்கு செல்கிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா. ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் 2வது விண்வெளி வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் சுபன்ஷு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டியில் பட்டம் வென்ற தாய்லாந்து அழகி ஓப்பல் சுச்சாட்டா இந்திய படங்களில் நடிக்க விருப்பம். இந்த வெற்றி இன்ப அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெலங்கானாவில் சமூக சேவை செய்வதாகவும் நிகழ்ச்சி. உலக அழகி பட்டம் பெற்ற முதல் தாய்லாந்து பெண் என்ற வரலாற்று சாதனை படைத்த ஓப்பல் சுச்சாட்டாவின் அதிர்ச்சி தகவல். 16 வயதிலேயே மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் என பேட்டி.